ஜென்மம் பிறந்தாலும் தெரியல. ராமஜபம் எடுத்துக்கணும்னு ஆசை. அப்போ அவர் காலத்தான் ராமானந்தர் இருந்தார். ராமானந்தரும் குரு. ராமானந்தர் தான் இவருக்கும் குரு. யாருன்னா ஞானேஸ்வரம் அவருடைய அப்பாவுக்கு அவர் தான் குரு. விட்டல் பந்துக்கும் அவர் தான் குரு. கபீர்தாஸ் போறார், ராமானந்தர் ஆசிரமத்துக்கு போறார். அவள் உள்ள விடல, நீ போப்பா முஸ்லீம், உள்ளலாம் வரக்கூடாது, வெளில போன்னு வரட்டிடுறான். இவர் திருப்பி அப்ரோச் பண்ற, திருப்பி வரட்டா. இவருக்கு இருக்க முடியல, அந்த ஆசிரமத்தை வாசலே பத்துட்டார். ஒரு 3 நாள் இருக்கார், 4 நாள் இருக்கார். அப்புறம் எங்க போறான்னு தெரியல. ராமானந்தர் உள்ள தபஸ் பண்றார். ராத்திரி தூங்க மாட்டார், வாழலாம் விஷயங்கள்லாம் தபஸ் பண்றப்போ ராமர் வரல. அவர் ஏன் ராமா, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு, நான் வந்தாதான் நீ விரட்டி விடுறியே அப்படின்னு ராமர் கேட்குறேன். அப்போ இவருக்கு ஒன்றும் புரியல. அடுத்த நாள் சிஷ்யாவை கூப்பிட்டு கேட்குறாரு, என்னை பார்க்க யாராவது வந்தாளா அப்படின்னா. இல்லை குருநாத்தா, யாருமே வரலையே. நல்லா யோசிச்சு, ஆமாம்மா அந்த கபீர் துர்க்க பையன் வந்தா, நான் விரட்டி விட்டோம்ப்பா, அவங்களாம் எனக்கு உள்ள வருது அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொல்கிற, இவ்வளோ பீடத்தில் உட்காந்துட்டு இருக்கேன், இது வரைக்கும் எனக்கு என்னென்னமோ பிரார்த்தனைக்காக என்கிட்ட வருவான். ராமஜபம் எடுத்துக்கொண்டு யாருமே இது வரைக்கும் வந்ததில்லை. வந்த ஒருத்தனை நீ போய் விரட்டி விட்டிய, நீ அவனை போய் கூட்டிட்டு வா அப்படிங்கிற. இவன் தேடுறான், எங்கேயும் போனான்னு தெரியல, கிடைக்கல. சரி என்ன பண்ணுறேன், அடுத்த நாள் காத்தால ராமானந்தர் எப்போ 3 மணிக்கு கிளம்புற, பிரம்ம முகூர்த்தத்தில் குளிக்க போகிறேன். நதிக்கரைக்கு போகிறப்போ கபீர் என்ன பண்ணுற, நதிக்கரையில் பத்துன்னு நதிக்கரையில் படியில் பத்துன்னு இருக்கேன். எப்படிதான் குருநாதருக்கு தான் வருவேன். அந்த குருநாதர் சொன்னமா என் தலையில் பாட்டேன் அப்படின்னு. ஏன்னா அடுத்த நாள் காலத்தில் 3 மணிக்கு குருநாதர் வர, ராமானந்தர் சியாராம் வர. இவர் படுத்துன்னு இருக்க, இருட்டு, கண்ணு தெரியல. இருட்டில் வரப்போ அவர் கரெக்டாக கபீர் படுத்துன்னு இருக்க. கபீர் காலை வச்சு சியாராம் அப்படிங்கிற உபதேசம். அவ்வளோதான். ரிசெப்டிவிட்டி அந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, ஒரு வார்த்தை போடும், ஒரு பார்வை போடும். இல்லைன்னா நம்ம சாதகம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். சாதனை பண்ணிட்டே இருப்பா. அந்த ரமண முருகநாத சுவாமிகள் திறந்தார். முருகநாத சுவாமிகளுக்கு ரமணர் சான்ஸே கொடுக்கலையா, அவர் சாதனை பண்ணதுக்கே சான்ஸ் கொடுக்கலையா. அப்படி சொல்லுவார். காலை வச்ச சியாராம் கூட உபதேசம் ஆயிடுச்சு. அப்படியே ராமர் மேலே தோஹாவை கொட்டிட்டு அப்படி ஒரு பாட்டு. ரீசெண்டாக பண்டரிபுரம் போயிருந்தப்போ அவாத்துக்கு போயிருந்தோம். கபீராத்துக்கு போனால் அந்த வீடு அப்படியே தான் இருக்கு. அவர் இருந்த வீடு அப்படியே இருக்கு. ஒரு சின்ன புதுச வீடு. அவாத்துல இருக்கவ சப்பாத்தி விட்டுருக்கான். அந்த கபீரோட சமாதி எங்கே இருக்குது, கமால் சமாதி எங்கே இருக்குது, கபீரோட பிள்ளை கமால், அவன் சமாதி எங்கே இருக்குது, போய் பார்த்துக்கணும். அப்படி ஒரு ராமர் மேலே அப்படி ஒரு பக்தி இருக்கார். அந்த கபீர்தாஸ் செய்த தோஹாவை சத்குரு சுவாமிகள் ஒரு பஞ்சபதியாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அதே மாதிரி கபீரை பற்றி, அதாவது தான் குடும்பம், பசி எதையுமே கவலைப்படாமல் இருக்காங்க. இது வரைக்கும் சரி இவ்வளோ பாட்டு எழுதுறோமே, நமக்கு பைசா இருக்குது பார்த்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது. அடுத்த வேறு சோத்துக்கு வழி கிடையாது. ஆனால் என்ன ஸ்டேட்டில் அவர் இருந்தாலும் எப்படி இருந்தால் நமக்கு புரியவே இல்லை. அதை கேட்குறவங்க வழிய அப்போதைக்கு புரியறத வழிய இப்படி இருந்திருப்பா வரலாம் அப்படின்னு. ஸோ அப்பேற்பட்ட மகான்கள் அத்தனை பேருமே. ஸோ அந்த மகான்கள் எழுதின பாட்டு நம்ம பாட போகிறோம், பஞ்சபதியாக பாட போகிறோம்.